வணக்கம். தென்னிந்தியாவில நடந்த ஒரே ஒரு போர் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட தலைவிதியே மாத்த முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது அந்த ஆம்பூர் போரை பத்தி தான். ஒரு நூற்றாண்டு சண்டைக்கே இதுதான் ஆரம்ப புள்ளி. இந்த கேள்விக்கான பதில் தென்னிந்தியாவில இருக்கிற ஒரு சின்ன ஊர்ல தான் ஒழிஞ்சிருக்கு. அங்க ரெண்டு லோக்கல் ராஜாக்களுக்கு நடுவுல நடந்த ஒரு சாதாரண வாரிசு சண்டை எப்படி பிரிட்டிஷ்க்கும் பிரெஞ்சுக்கும் நடுவுல ஒரு பெரிய உலகளாவிய அதிகார போராட்டமா மாறுச்சுன்னு தான் நாம பார்க்க போறோம். சரி, இந்த கதைய நாம நேரா கிளைமேக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நாள் ஆகஸ்ட் 3, 1749. தென்னிந்தியாவுல பவர் பேலன்ஸையே தலைகீழா மாத்தின அந்த முக்கியமான நாள் அது. அன்னிக்குதான் ஆற்காடு நவாப் அன்வருத்தீன் கான் போர்ல கொல்லப்பட்டார். பாருங்க, அவரோட மரணம்ங்கிறது வெறும் ஓராளோட சாவு கிடையாது. அது ஒரு பெரிய பவர் வேக்யூம், அதாவது ஒரு அதிகார வெற்றிடத்தை உருவாக்குச்சு. அந்த கேப்பை ஃபில் பண்ணதான் பிரான்சும் பிரிட்டனும் நேரா இந்திய அரசியலுக்குள்ள குதிச்சாங்க. இப்போ இந்த டேபிள பாருங்க. ஒரு பக்கம் ஆற்காடு நவாப் அன்வருத்தீன் கான், இன்னொரு பக்கம் பிரெஞ்சு சப்போர்ட்டோட சந்தா சாஹிப் மற்றும் முசாஃபர் ஜங் கூட்டணி. ஆனா ஒரு நிமிஷம், எதுக்கு இந்த கூட்டணி உருவாச்சு? எதுக்காக அவங்க நவாபை எதிர்த்து சண்டை போட்டாங்க? இத நாம புரிஞ்சுக்கணும்னா கதையில கொஞ்சம் பின்னாடி போகணும். பாருங்க, இந்த பெரிய சண்டையோட ஆரம்பம் ஆம்பூர்ல இல்ல. அதோட உண்மையான காரணம் ரெண்டு வேற வேற ராஜ்யங்கள்ல ரெண்டு காலி சிம்மாசனங்களுக்காக நடந்த வாரிசு சண்டையில தான் இருந்துச்சு. எல்லாம் ஆரம்பிச்சது 1748ல. அப்போ தக்கான பகுதியோட ரொம்ப சக்தி வாய்ந்த ஆட்சியாளரா இருந்த ஹைதராபாத் நிசாம், அதாவது நிசாமுல் முல்க், இறந்து போறாரு. அவர் இறந்ததும் அந்த சிம்மாசனத்துக்கு யார் அடுத்ததுன்னு ரெண்டு பேர் போட்டி போட ஆரம்பிச்சாங்க. நம்ம உள்ளூர் ராஜாக்களுக்குள்ள நடந்த இந்த குழப்பம் வியாபாரம் பண்ண வந்த வெளிநாட்டுக்காரங்களுக்கு, அதாவது பிரெஞ்சுக்கும் பிரிட்டனுக்கும் ஒரு சூப்பரான வாய்ப்பா அமைஞ்சது. அவங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேரா சண்டை போட்டுக்கல. அதுக்கு பதிலா இங்கிருந்த இளவரசர்களை தங்களோட காய்களா பயன்படுத்தி ஒரு ப்ராக்சி வார், அதாவது ஒரு பினாமி போரா ஆரம்பிச்சாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ராஜாவை சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணி அவங்க தங்களோட ஆதிக்கத்தை நிலைநாட்ட பார்த்தாங்க. முதல்ல ஹைதராபாத் சிம்ஹாசனம், இதுக்கு ரெண்டு பேர் போட்டி போட்டாங்க. இறந்து போன நிசாமோட பையன் நாசிர் ஜங்க பிரிட்டிஷ்காரங்க சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா பிரெஞ்சுக்காரங்க அவரோட பேரை முசாஃபிர் ஜங் பக்கம் நின்னாங்க. சரி, இது ஹைதராபாத் கதை. அதே நேரத்துல தெற்கே இருந்த ஆற்காட்லயும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை. இங்க ஆட்சியாளர நவாப்னு சொல்லுவாங்க. பதவியில இருந்த நவாப் அன்வருத்தீன் கானுக்கு பிரிட்டிஷ் சப்போர்ட். ஆனா பிரெஞ்சுக்காரங்க யார சப்போர்ட் பண்ணாங்க தெரியுமா? முந்தைய நவாபோட மருமகன் சந்தா சாஹிபா. இப்ப பாத்தீங்களா, ஹைதராபாத்ல ஒரு வாரிசு சண்டை, ஆற்காட்ல ஒரு வாரிசு சண்டை. இந்த ரெண்டு பிரச்சனையும் ஒன்னா சேர்ந்துருச்சு. இந்த சரியான வாய்ப்பை பயன்படுத்தி பிரெஞ்சு கவர்னர் தூப்லே தன்னோட ஆட்களான முசாஃபர் ஜங், சந்தா சாஹிப் இவங்களையெல்லாம் ஒன்னு சேர்த்து முதல் அடியே எடுத்து வச்சாரு. அந்த முதல் அடிதான் ஆம்பூர் போர். சரி, இந்த அரசியல் சதுரங்க ஆட்டம் எல்லாம் போதும். இப்ப நேரா போர்க்களத்துக்கே போலாம். ஆம்பூர்ல ரெண்டு படைகளும் சந்திச்சப்ப யார்கிட்ட அதிக ஆட்கள் இருந்தாங்க? ஆனா யாருடைய வியூகம் ஜெயிச்சது? வாங்க பாக்கலாம். பிரெஞ்சு கூட்டணியில மொத்தம் 36,000 வீரர்கள். ஆனா இந்த நம்பரை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க கூட இருந்த வெறும் 400 பிரெஞ்சு வீரர்கள் தான். ஏன்னா அவங்க கிட்ட நவீன துப்பாக்கிகள், முறையான ராணுவ பயிற்சி, சரியான திட்டமிடல்னு எல்லாமே இருந்துச்சு. போரோட போக்கையே மாத்தக்கூடிய சக்தி அவங்க கிட்ட இருந்துச்சு. அவங்கள எதிர்த்து நின்னது நவாபோட படை. அவங்க கிட்ட கிட்டத்தட்ட 20,000 வீரர்கள் இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, 100 போர் யானைகள். அந்த காலத்துல யானைப்படைங்கிறது எதிரிக்கு ஒரு பெரிய மனரீதியான பயத்தை கொடுக்கும். ஆனா அந்த யானை பலம் போதுமானதா இருந்துச்சா? இல்லவே இல்ல. பாரம்பரிய யானை பலத்தால நவீன போர் யுக்திகளுக்கு முன்னாடி நிக்க முடியல. இந்த சாட்டை பாருங்க. நவாப் படையில 4,000 பேர் வரைக்கும் உயிரிழந்தாங்க. ஆனா பிரெஞ்சு கூட்டணி பக்கம் வெறும் 1,500 பேர் தான். இது ஒரு சாதாரண தோல்வி கிடையாதுங்க. இது ஒரு முழுமையான பேரழிவு. ஐரோப்பிய ராணுவ பயிற்சிக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் வெற்றி. இந்த வெற்றிக்கு பிறகு நடந்ததெல்லாம் சட்டுப்புட்டுன்னு நடந்து முடிஞ்சது. நவாப் அன்வருத்தீன் கான் போர்ல கொல்லப்பட்டார். அவரோட பையன் முகமது அலிகான் வாலாஜா எப்படியோ தப்பிச்சு திருச்சிக்கு போய் பிரிட்டிஷ்காரங்க கிட்ட அடைக்கலம் கேட்டார். இங்க ஆற்காட்ல பிரெஞ்சுக்காரங்க சப்போர்ட் பண்ண சந்தா சாஹிப் புது நவாபாக்கப்பட்டார். அதே மாதிரி ஹைதராபாத்துக்கு முசாஃபர் ஜங் புது நிசாம் ஆக்கப்பட்டார். சுருக்கமா சொல்லணும்னா, பிரெஞ்சுக்காரங்களோட பிளான் 100% ஜெயிச்சது. சரி, பிரெஞ்சு ஜெயிச்சாங்க, அவங்க ஆளுங்க பதவியில உட்கார்ந்தாங்க. கதை முடிஞ்சதா? இல்ல, உண்மையான கதை இனிதான் ஆரம்பமாகுது. யாரு ஜெயிச்சாங்கன்றதை விட இந்த ஒரே ஒரு வெற்றியால என்னென்ன விளைவுகள் உருவாச்சுங்கிறது தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆம்பூர் போர் இந்தியாவுக்கு ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிய வச்சுது. அது என்னன்னா,
முறையான பயிற்சி, நவீன ஆயுதங்கள், திறமையான தளபதிகள் இது மட்டும் இருந்தா போதும். ஒரு சின்ன யூரோப்பியன் படையால கூட பல்லாயிரக்கணக்கான வீரர்களை கொண்ட நம்ம பாரம்பரிய இந்திய படைய ரொம்ப சுலபமா ஜெயிக்க முடியும்னு நிரூபிச்சாங்க. இது இந்திய அரசியல்ல கேம் ரூல்ஸே மாத்திடுச்சு. இனிமேல் யார்கிட்ட அதிக ஆள் பலம் இருக்கோ அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. யார்கிட்ட சிறந்த படை இருக்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. சோ ஆம்பூர்ல பிரெஞ்சுக்காரங்க ஜெயிச்சிட்டாங்க. ஆனா இந்த வெற்றி சும்மா தூங்கிட்டு இருந்த பிரிட்டிஷ் சிங்கத்தை தட்டி எழுப்பி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. தென்னிந்தியா இனி யாருடைய கண்ட்ரோல்ல இருக்க போகுதுங்கிற கேள்விக்கு இந்த போர் ஒரு முதல் அத்தியாயம் மட்டும்தான். ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை பிடிக்கிறதுக்கான உண்மையான போட்டி இப்போதான் ஆரம்பிச்சிருந்தது.